போட்டிகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவைகள் ரொம்ப நகைச்சுவையா உள்ளன. எனக்கு மேலும் தர்பூசணி வேணும். முடியாது, அது வேண்டாம். எனக்கு தர்பூசணி முடிந்து விட்டது. இல்ல, எனக்கு வேண்டுமெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஓ நன்றி, மகிழ்ச்சி. நான் என்னுடைய சமைப்பு சவாலை கொள்ளலாம். போகலாம். எனக்கு தர்பூசணி வேண்டும். இதை விட்டு பகுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனக்கு தர்பூசணி வேண்டும். அதை எனக்காக தயார் செய்யுங்கள். நீ என் சமையல் சவாலில் உள்ளாய். வாவ், இது முடிந்துவிட்டது. பிரிட்டனி, நான் தொடங்க நினைக்கிறேன். முதலில் தர்பூசணியின் மேல் பகுதியை வெட்டி விடுங்கள். அது போல. ஆமாம், அதுதான். நாங்க தர்பூசணி சாகரை அடைந்தோம். இதை ஒரு இரசாயன கலவை மிக்கி கொண்டு அடிக்கணும். நான் சேஃப் போல இருக்கிறேன். மைலி, நீ கவனமாக இரு. மெலனை மூடி வைத்திருக்கிறாள். அவள் எனது பெருமதி மிக்க விடுமுறை தைலையை எடுத்துச் செல்கிறாள். இவை அனைத்தும் உங்களுடைய பிளண்டர்களே. ஓப்ஸ், மன்னிக்கவும் பாட்டி. ஆனாலும் நான் எங்க இருந்தேன்? வா, இது எனக்கு கண்டிப்பாக தேவை. முழு சாதனத்துடன் ஸ்கிட்டில்ஸ் போல் ஒன்றே. எல்லா சுவைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எனது தர்பூசணிக்காய் பயன்படுத்த விரும்புகிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் சேர்த்த ஜெல்லி தர்பூசணியை செய்ய போகிறேன். இருக்கும் பிரிட்னி ஸ்கிட்டில்ஸ் மற்றும் தர்பூசணிகளை விரும்பினால் ஏன் நான் அவற்றை கூட்டி செய்யக்கூடாது? எல்லா விதமான ஸ்கிட்டில்களையும் தர்பூசணிக்காயில் வச்சோம். தயார். இப்போது தர்பூசணிக்காய் சாறு ஜெல்லியாக மாறுவதற்காக ஜெல்லாடின் கலவை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஜெலட்டினை தயார் செய்து வெள்ளரிக்காய் உள்ளே ஊற்றி விட்டேன். எப்படி குளிர்விப்பது? எனக்கு தேவையான அனைத்தும் என் பழந்தியா பையில் இருக்கின்றன. ஓ சரி, மைலிட இருந்து ஒரு மென்டால்மெண்ட் வாங்கினா மைலி கவனிக்க மாட்டா இல்லையா? அவ கவனிக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. பூசணிக்காய் உள்ளே அருமையான மனம். வாவ், என்னை திடீரென குளிர்ச்சி அடிக்க வைத்தது. எனக்கு குளிர் ஏறுகிறது. ஷாவ் இன்னும் ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சிருக்கிறாரு. எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது. நான் தேன் ஜெல்லி செய்து அதை தர்பூசணியில ஊற்றுவேன். அது ருசியா இருக்கும். நான் ஹூலா ஹூபாவில இருந்து ஜெல்லி செய்ய விரும்புறேன். எனக்கு நிறைய உண்டு. இப்போது டாக்கியன் சூப்புகள் இங்கே உள்ளது. சூடு சீப்புகளா? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சீப்புகளை பாட்டிக்கு தர்றேன். பாட்டி, நீங்க சாப்பிட முயற்சிக்கிறீங்களா? சரி, சாப்பிடி பாப்போம். அது என்ன? ஓ, ஏன் எனக்கு நாக்கு எரிகிறது? ஓ, என் வாய் தீ பிடித்து கொண்டது. ஓ ஆம் பாட்டி, என் கால்நடை விஷயம். அது உருகிவிட்டது. என்னுடைய இனிப்புகளின் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்க வேண்டாம் மயிலே. ஓ பாட்டி, நான் மன்னிக்கவும். நீ தாகையா தேவையா? இத உங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். சாக்லேட் கொடுக்க அக்ரேடியோ. இப்ப ஹூபு பூபுவோட பாட்டில்களை தாப்புரம் பட்டிக்குள் மாற்றுங்கள். இது சிறப்பாக இருக்கும். பாட்டி, நீங்க எதை கண்டுபிடித்தீர்கள்? நான் வெள்ளரிக்காய் மீது சாக்லேட் வைத்து தயாரிப்பேன். என் சமையல் முறையானது மிகவும் எளிதானது. இவ்வாறு என் பாட்டி எனக்கு செய்தார்கள். நீங்கள் வெள்ளரிக்காய்களை உடைய வேண்டும் மற்றும் இப்போது அவற்றை நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சரி, நாங்கள் அங்கே சாக்லேட் கிரீமை வைக்க வேண்டும். ஆனால் முதலில் சாக்லேட்டை உருக்க வேண்டும். சாக்லேட் சிவப்பாக இருக்கையில் நீர் அத்தனை சாக்லேட்டை நிரப்புவதற்கு தயார் செய்வீர்கள். கம்பளத்தில் உருகிய சாக்லேட். இப்போது ஒவ்வொன்றையும் கலந்து சாக்லேட் கிரீம் ருசியாக இருந்தால் தர்பூசணியில் சாக்லேட் கிரீமை நிரப்பவும். ஓ, பிரிட்னிக்கு என்ன ஒரு சுவையான உணவு. முயற்சி செய். வாவ், பல சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. நான் எங்கே தொடங்க வேண்டும்? என் கண்ணே தவறுகிறது. ஆமாம், நான் இந்த தர்பூசணியை முதலில் தொடங்குவேன். இது என்ன? சாக்லேட் கிரீம். ஓ, இது அருமை. எனக்கு இது பிடிக்கும். நான் இதுவரை இதை முயற்சிக்கவில்லை. இன்னும் என்ன இருக்கின்றது? ஹோம், பார்ப்போம். ஹா, சரி, தர்பூசணி ஜெல்லி. அதுக்குள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் உள்ளது. இது மிக நன்றாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை முயற்சி செய்யலாம். எனக்கு தோல் பிடிக்காது. ஜெல்லி மார்க்கு சென்று சேர வேண்டும். அது என் ரசனையான மிட்டாய்களுடன் மிகவும் சுவையானது. என் தங்கை என்ன சமைத்திருக்கிறாள் என்று பார்க்கலாம். ஒரு ஆச்சரியம். சில தடவை பபிள்கம் ஜெல்லியுடன் உறவாய். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அந்த உள்ளீட்டிலிருந்து ஒரு பபுள் விட முடியும். ஓ, இது மிகுந்த குளுகாக உள்ளது. ஓ ஆமா, இது முடிவு செய்யப்பட்டது. மைலி வெற்றி பெற்றுள்ளார். நீர் உண்மையிலேயே சொல்றீங்களா? ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் ரெசிபியை பகிரலாம். இது மிகவும் சுவையாக உள்ளது. இப்போ எனக்கு பாஸ்தா வேண்டியது.
நான் ரொம்ப பசிக்கிறேன். இனி நான் தர்பூசணி சாப்பிட முடியாது. இருக்குல்ல குட்டீஸ், எல்லாத்தையும் தயார் செய்றோம். நான் ஒரு சிறப்பு நிறம் பயன்படுத்த போறேன். இவை கனெல்லோனி. அவற்றை பெரியதாயும் சுவையாகவும் இருக்கும். அனைத்து கனெல்லோனிகளையும் கோலாய் வடிவத்தில் வையுங்க. இப்போது ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு சீஸை கொடுக்கின்றோம். மேலும் இதை இன்னும் சுவையாக செய்ய மேலே தக்காளி பேஸ்ட் பூசிவிட வேண்டும். உடன் பார்த்து கொள்ள முடியுமானால் இப்பவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு மேலும் சீஸ் வேணும். சீஸ் மேலே அரைக்க விரும்புறேன். பாட்டிகளுக்கும் அவங்கள் சொந்த முறைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் மன நம்பிக்கையை நீ நினைக்கிறாயா? சீஸை உடைக்கிறியா? அற்புதம். திராட்சைக்கு மேல் நல்ல இடம். இப்போது நான் கண்டிப்பாக கூடாய் பட்டையை ஓவனில் காய்ச்சுங்கள். சரி, பாட்டி ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டாரா? இல்லையெனில் சாப்பாடு தயாராகும் போது அனுபவமற்றவர்கள் இருப்பது உடனே தெளிவாகும். நிச்சயமாக நான் ஒரு தொழில் பழகுனராக பேஸ்டாவை நானே தயாரிக்க வேண்டும். மேலும் என்னிடம் ஒரு இத்தாலிய நண்பரிடமிருந்து சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமையல் முறை உள்ளது. மாவை உணவு பசை பயன்படுத்தி வண்ணமயமாக்க வேண்டும். எனக்கான பேஸ்டாவை நானே தயாரிக்க விரும்புகிறேன். பேபி பிரெட், நீ இதை மதிக்கணும். இப்பதான் மாவந்த மெல்லிய தடவா விரிக்கணும். One of practicing Branante's sprays is more than trees like Rido. அப்படியே சிறப்பு. இப்போது நாம் மாப்பந்தையை பாஸ்தாவாக வடிவமைக்கின்றோம். நான் ஏற்கனவே சாதாரண மாவின் ஒரு அடியுடன் வண்ணமுடைய மாவின் படங்களை உடன் பரப்பி தயாரித்து ரோல் செய்து வைத்தேன். இப்போது நாம் எல்லாம் ரோல் செய்வோம். அதுபோல என் பிரதான உருளி கம்பியை இறைச்சியோட பரப்புறேன். நான் ஈரால் பயன்படுத்த போறேன். நிச்சயமாக இப்போது இதை போல தோற்றமளிக்க வேண்டும். அதை பாருங்கள். மற்றும் பாஸ்தா தயார். அதை தட்டில போடுவோம் மற்றும் சாஸை நடுவில் வையுங்கள். நான் முடித்து விட்டேன். என்னை மிஸ் செய்தீர்களா? என் பாஸ்தா தயாராகிவிட்டது. ஓ, யோல்மனா அழகாக சமைந்திருக்கிறது என்று பார்க்க அடுப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சாப்பிடத்தக்கவில்லை. வைலி பேபி, நீ என்ன செய்தாய்? சரி, எனக்கு சில நீர் கொதிக்க வேண்டும் மற்றும் முடிந்து விட்டது. இப்போது உடனடி நூடுல்ஸ் எடுத்து அதில் எல்லா மசாலாக்களையும் ஊற்றிக் கொள்ளுங்கள். டீண்டைக்கு கொதிக்கும் நீரை எல்லாவற்றிலும் ஊற்று. பாத்திரத்தில் கலந்து பரிமாறிவிட போதும். இது ரெடி. ஓ மை காட், எல்லாமே எவ்வளவு ருசிகரமா தெரிகிறது. எங்கு அதை தொடங்குவது? பாருங்கள், இவை மிட்டாய் மாதிரி இருக்கும். அவற்றை சாஸில் போட்டு பார்த்துவோம். அவை ருசியானவை. சுவையாக இருக்கிறது. என்ன தவிரவா இது ரொம்ப மோசமாக சுவையில் உள்ளது. எனக்கு பிடிக்கவில்லை. இங்க என்ன இருக்கிறது என்பதை முயற்சிப்போம். ஓ, சீனா நூடுல்ஸ். இது சுவையாக இருக்கும். நாம் அதை முயற்சிப்போம். எப்படி சுவையாக இருக்கு? பலுத்தாக இருக்கு. ஆமாம், அது மிகுந்து போயிற்று. ஆஹா, நான் இருக்க விரும்பவில்லை. மசாலா உணவு வேற எதுவும் தனாவோல செய்வதில்லை. ஆஹா, அதை சாப்பிட அழகாக இருக்கிறது. அப்படியா? சாப்பிட்டு பார்ப்போம். ஓ காதலா, இது கேக் போல இருக்கு. வாசனை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாகவும் அது இழுக்கும் தன்மை மற்றும் சுவையானதாகவும் இருக்கிறது. பாட்டிக்கும் வெற்றியை உறுதி செய்கிறேன். உண்மையிலா? வாழ்த்துகள், வெற்றி எனது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஏற்கனவே வரைந்து முடித்து விட்டேன். என்னை இப்போதிருந்து காண்பிக்கிறேன். எனக்கு சாக்லேட் வேண்டும். ஒரு குல்டி. என்றாலும் நான் என் தங்கச்சிக்காக சாக்லேட் தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சரியான மால்டும் இருக்கிறது. இதுல இதயம் வடிவ மால்ட் இருக்கிறது. அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் M&M's வைப்போம். இப்போது ஒவ்வொரு இதயத்திலும் ஜெல்லி பீர் வைக்கிறோம். ஆஹா, அப்படிதான். இப்போது நான் மேலே கீறும் காரமலை ஊற்றுகிறேன். ஒரு ஃபெரி டேக் மீ. இப்ப ஒவ்வொரு சூடாக்கும் நுடல் அவ ஊற்று. எனக்கு அது பிடிக்கும். பிரிட்னிக்கும் அது பிடிக்கும். என் சாக்லேட் அவருக்கு பிடிக்கும். இதோ சில நுடல்லா. இதோ அங்கே மேலும் நுடல்லா. இப்ப நாங்க எல்லாற்றையும் குளிர வைத்துக் கொள்ள பீடியில் அனுப்புறோம். போது வருகிறேன். ஆஹா, பிள்ளை
எவ்வளவு அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. நீ எப்போதும் பிரிட்னிக்கு எல்லாம் செய்வாய்னு நான் நினைத்தேன். அதற்காக வேறு வேறு சாக்லேட்டுகளை அடுப்புக்குள் அனுப்பி வெப்பத்தை அதிகரித்து சாக்லேட் உருகும் வரை அதை அடுப்பில் இருக்க விடுவோம். இந்த நேரம் நான் அந்த கனி துண்டாக்கவிருக்கிறேன். புது கனிகளை அப்படியே வெட்டி வைக்கவும். ஸ்ட்ராபெரிக்குகள், ப்ளூபெரிக்குகள் எல்லாமே ரொம்ப சுவையான மற்றும் பேரிஃபை. ஓ, சாக்லேட் உருகி இருக்கிறது. அதை வெளியே எடு. இப்போது ஒரு நெசவு கம்பியை பயன்படுத்தி அனைத்து சாக்லேட்டையும் சேர்த்து கிளறுங்கள். அட, அது எப்படி அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் உள்ளது. அதை விட்டு வைக்கிறோம். இப்போது சாக்லேட்ல ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி சேருங்கள். ஆஹா, நான் அவளுக்காக சுவையானதுடன் ஆரோக்கியமான பேரீச்சம் பழத்தையும் சேர்த்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வேன். அருமையானது. எல்லாம் தயாராகிவிட்டது. சரி, உண்மையாக சுவையான சாக்லேட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட விரைவாக இருக்கிறேன். என்னுடைய சாக்லேட்டை பாருங்கள். இது காடுகளில் இருக்கும் துர்கை சாக்லேட். நான் அதை உணவுப் பொருட்களுக்காக வரிசையாக பூசினேன். அதனால் இது அழகாக பிரகாசிக்கிறது. அதிசயமாக இருக்கின்றது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. இதயமான சாக்லேட் மீது சமுத்திரம் மற்றும் கடற்கரை நாம் காட்டுவோம். நாங்கள் வெள்ளை சாக்லேட் அலைகள் போல கணுங்கனை உருவாக்கி அதன் மீது சர்க்கரை தூவுவோம் மற்றும் சில பசுக்கள் சேர்ப்போம். இன்னும் சில விவரங்கள். அது தயாராகிவிட்டது என்றுதான். இப்போது இரண்டாவது சாக்லேட் கேண்டு எடுத்துக்கொண்டு அதுல பூண்டு தேன் கொட்டுவோம். அனைத்து சாக்லேட்டை அப்படியே நன்கு தடவி இப்போது இரண்டாவது சாக்லேட் பார் கொண்டு மூடுங்கள். கையால் செய்யப்பட்ட சாக்லேட் தயாராக உள்ளது. அருமை. என் சாக்லேட்களை பற்றி மறந்தே போனேன். நான் எல்லாம் தயாராக வைத்துள்ளேன். அச்சகத்திற்கு செல்லலாம். ஓ, இது என் கனவு. நிறைய சாக்லேட். எல்லாம் எனக்கே மட்டுமா? சூப்பர். இதனால் நான் இதயங்களாக உள்ள இந்த சாக்லேட்களால் தொடங்குவேன். கோவரகாரம் அப்படி எப்படி வெடிக்குதா? அருமை. இப்போ பாட்டி கொடுத்த சாக்லேட்டை முயற்சி பார்ப்போம். ஓ, இது கிட்டத்தட்ட திரவமா இருக்கும். ஆச்சரியம். பழங்களுடனும் இருக்கிறதா? மிக சுவையானது. ருசியானது. இதுல என்ன இருக்கு பாப்போம். வாவ், கடற்கரை மாதிரி இருக்கிறது. மலைமைதுல பட்டருடன் கூட பெற்றர் இருக்குது. ஏன் பிடிக்கும்? சுவையாக இருக்குது. ஆனால் நான் ஒரே வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டும். என்ன செய்வது? அது யார்? சரியா, இந்த சாக்லேட் வெற்றி பெறுகிறது. இது மிகச் சிறந்தது. நான் வென்றேன். பிரிட்னி, நன்றி. நான் மிகச் சிறந்தவன். நீ கேட்கலையா? மிகச் சிறந்த. சிறப்பு. எனக்கு ஏற்கனவே ஒரு கேக் உள்ளது. மற்றும் எனக்கு கிரீம் உள்ளது. மற்றும் எனக்கு மஸ்காரா இருக்கிறது. ஓ, இது நேரத்துல இல்ல. சரிதானே? சரி, எனக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கிறது. கேக் சேகரிப்போம். சரி, பெண்கள் மிகவும் தயாராக உள்ளனர். அவர்கள் ஏற்கனவே கேக் ஒன்றிணைக்க தொடங்கியுள்ளனர். அடுக்குகள் பல நிறங்களிலும் உள்ளன. இது அனைவரும் கனவு காண்பதுதான். சிறிது மட்டுமே மீதம் உள்ளது. பெண்களே, நாங்கள் வெல்ல வேண்டும். மற்றும் கடைசி அடுக்கு அப்படியே இதோ தயார். ஆண்கள் பற்றி என்ன? இது ஒரு மோசமான கேக். நிச்சயமாக நாங்கள் சிறப்பாக செய்வோம். எனக்கு கேக்குகள் உள்ளன. முழு கேக்கையும் சேகரிக்க தொடங்குவோம். கிரீமை பிழியுங்கள். அடுத்ததுக்கு போகலாம். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். இன்னொரு அடுக்கு பரப்பினோம். இப்போது கிரீமை பிழியுங்கள். கேவின், உன்முறை. மிகவும் சரி. மேலே இன்னொரு அடுக்கு மற்றும் கிரீம் வைத்தோம். நண்பர்களே, நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். என்ன, என்னுடைய பின்னால் யாரும் இல்லையா? ஓ இல்ல, நான் என்ன செய்தேன்? எங்க கேக் கொஞ்சம் உடைந்துட்டது. ஓ, நாங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டுமா? ஆண்களின் கேக் கெட்டு போனது பெண்கள் அணிக்கு நல்லதே. அது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இன்னும் நேரம் உள்ளது. அவர்கள் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் போல. அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்று பார்ப்போம். ஓ, அவர்கள் கேக்கை முழுமையாக அழிக்க முடிவு செய்தார்கள். யோசனை மிகவும் சர்ச்சைக்குரியது. கைஸ், இது வேலை செய்தது. ஆம், இது ஒரு கேக் போல இருக்கிறது. பாருங்கள். ஓ, பெண்கள் செய்த கேக் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். செஃப் மேரி, உங்களுக்காக அழகான அலங்காரத்தை பாராட்ட வேண்டும். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. அதை பார்த்தீங்களா நண்பர்களே? இது அருமை. ஓ இல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? நேரம் குறைவு. ஓ, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். நீங்கள் புத்திசாலிகள். இதை கால்பந்து போல அலங்கரிக்கலாம்.
உங்கள் நேரம் முடிந்து விட்டது. எனவே கேக்குகளை தொடாமல் இருங்கள். உங்கள் பணியை மதிப்பீடு செய்ய வேண்டும். நான் உங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். சிறந்த குழு பணத்தை வெல்லும். சரி, ஆண்கள் குழுவோடு தொடங்கலாம். ஒரு கால்பந்து பந்து மோசமில்லை. அப்படியா? அடடா, ஆண்கள் குழு மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஆனால் இல்லை, நாங்கள் அதனை முன்கூட்டியே கொண்டாடினோம். இல்ல அப்படியா? இப்போ ஸ்பன்ஷன் கேக் சாப்பிட முயற்சிப்போம். வாவ், ஸ்ப்ரேயா இருக்குது. அதோட சுவை நல்லதான்னு ஆச்சரியமா இருக்குது. சுவையா தெரியுது. சுவையும் ரொம்ப நல்லது. பெண்களே, நீங்க ரொம்ப சுவையான கேக் தயாரிச்சுள்ளீர்கள். ஆம். ஆமாம். சரி, பெண்கள் அணி வென்றது. மதிப்பெண் 1-0. நீங்க என்ன விளையாடுகிறீர்கள்? ஓ வாவ், இது ஒரு குளிர்ச்சியான புதிய விளையாட்டு, மல்டிடூ ஸ்போர்ட் கேம். நான் என்ன செய்ய வேண்டும்? பாட்டி, நீ முயற்சிக்கவே வேண்டாம். நான் எப்படியும் உன்னை வெல்லுவேன். நான் இந்த டோனட்களை வேகமாக சேகரிக்கிறேன். நான் தான் சமையல்காரன். நீங்கள் அதை செய்ய முடியாது. வாவ், பாட்டி நிச்சயமாக உங்களை வெல்லத் தொடங்குகிறார். ஓ இல்ல, ராக்ஸி பாட்டியை கிண்டல் செய்ய முடிவு செய்தார். ஆனால் அது முற்றிலும் நியாயமல்ல. ராக்ஸி மற்றும் சமையல்காரருக்கு இடையில் உண்மையான ஒப்பந்தம் ஏற்பட்டது. யார் வெல்வார்கள்? அது என்ன வாசனை? ராக்ஸி ஏதோ வாசனை பார்த்தார். சமையல்காரர் அது என்ன என்று தெரியாதா? ஓ, சமையல்காரரின் உணவு தீப்பிடித்து விட்டது. ஆனால் இப்போது ராக்ஸி வென்று விட்டார். வீடியோவை உங்களுக்காகவே மறைச்சோம். கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்போர்ட் கேம் பதிவிறக்கவும். இப்போது நீங்கள் மிகவும் சுவையான காக்டெயிலை தயாரிக்க வேண்டும். நான் அதை கடுமையாக மதிப்பீடு செய்வேன். உங்கள் நேரம் தொடங்குகிறது. நம்முடைய வாய்ப்பு. நாம தர்பூசணிகளை எடுக்கிறோம். பக்கம் விலகுங்கள். நான் அவற்றை என் சக்தி வாய்ந்த சரி, அடுத்தது. ஓ வாவ், ஆம் நண்பர்களே, இது மிகவும் உறுதியானது. சரி, கடைசி ஒன்று. ஆம், சரி. ஓ நண்பர்களே, நான் இங்கே கொஞ்சம் ஓய்வு எடுக்க போகிறேன். சரி அப்பா, நான் உங்களுக்கு பதிலாக செய்கிறேன். நாம் பிளெண்டரை பயன்படுத்தி தர்பூசணி ஜூஸ் செய்ய வேண்டும். நிச்சயமா நமக்கு சுவையான காக்டெயில் இருக்கும் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. மற்றும் நான் பணியை கொண்டு வந்தேன். இது மிகவும் குளிராக இருக்கிறது. ஓ நன்றி. இது எனக்காகவா? இல்ல நிறுத்த. பயன்படுத்துவோம். சரி, அதை செய்யலாம். வணக்கம். பசங்க குழு மென்மையாக வேலை செய்கிறது. அவர்கள் வெற்றியை நோக்கி இலக்கிடுகின்றனர். ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள்? 1 மில்லியன் காக்டெயில்களுக்கு போதுமானது இருக்கிறதே. ஓ வாவ், அவர்கள் பயன்படுத்த தீர்மானித்த பெரிய கண்ணாடி என்ன? இப்போது அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. ஆண்களின் குழு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. தர்பூசணி பானம் ஏற்கனவே பனியுடன் கண்ணாடியில் ஊற்றப்படுகிறது. ஸ்ட்ரா போடுவதற்கே மீதமுள்ளது. 1 நிமிடம். இதோ. ஆம், அளவு சரியாக இருக்கிறது. பெண்களின் குழு. பெண்களே, ஒன்றாக இருங்கள். நாங்கள் சிறந்த காக்டெயிலை உருவாக்குவோம். சரி, நீங்கள் பல்வேறு பழங்கள் மற்றும் கனி சேர்க்க வேண்டும். மேலும் சேர்க்கும் போது அது சிறந்ததாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போது எல்லாவற்றையும் ஃபாண்டாவால் நிரப்புகிறோம். அது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. Apid or a chains to 20 word and she I get a under amateur stress cirka vending. Das. நீங்க 5+ டி பண்ணி சென்டிபிரஸ் ஒரு கப் ப்ராஜெக்ட் சோனிங்க பேர்டனட் காக்டெயில பாராட்டுவாரம் வந்து விஷத். சரி சரி, பார்க்கலாம். உங்களின் காக்டெயில்கள் பெரியதாக இருக்கின்றன. யார் சிறந்ததை செய்தார்கள் என்று தெரியவில்லை. நான் பெண்களின் அணியுடன் தொடங்குகிறேன். அது சரி. ஆண்களின் அணி என்ன செய்தது? ஓ, பெரிய பகுதியும் இருக்கிறது.
எனக்கு தர்பூசணி பானம் மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. பிரெட் சால்ஸ் தீவனம் பிரெண்ட் ஆண்களும் குழு வென்றது. ஆண்கள் வென்றார்கள். இப்போது எனக்காக ஒரு உண்மையான இத்தாலிய பீட்சா தயாரிக்கவும். எனக்கு மிகவும் சுவையானது வேண்டும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு பீட்சா மாவு உள்ளது. கேவின், இதை பிடி. டெட், இப்போது நீ. சரி, இப்போது மாவை நன்றாக உருட்டுவோம். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு தந்திரம் காட்டுகிறேன். நான் எப்படி செய்ய முடியும் பாருங்கள். ஓ, நானும். சரி, நான் முயற்சிக்கிறேன். அப்பா, நான் என்ன செய்து விட்டேன்? எனக்கு எதுவும் தெரியவில்லை. மன்னிக்கவும். நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமா? மன்னிக்கவும். நன்றி. ஓ, நன்றி. பெண்களே, எனக்கு சாக்லேட் இருக்கிறது. சரி, எனக்கும் இன்னும் சில இருக்கின்றன. பண்ணலாம். எவ்வளவு சுவையா இருக்குது. நம்ம பீட்சா செய்ய ஆரம்பிக்கலாமா? நிச்சயமாக. ஆனால் நாங்கள் அதை இளஞ்சிவப்பு மாவில் செய்ய போகிறோம். எங்களால பெண்கள் குழுதான். நாம் அதை உருட்ட வேண்டும். சரியானது. ஓ மைலி, என் கை. ஓ ஆம், அது உண்மையில் வலிக்கலாம். மன்னிக்கவும், நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. ஓ, என் ஏழை விரல்கள். இப்போ நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, அப்ப ஆண்கள் பத்தி என்ன? அப்படியா? டெட் என்ன யோசித்தான்? அவன் தனது கராத்தே திறமைகளை பயன்படுத்தி அனைத்து பீட்சா பொருட்களையும் நறுக்க முடிவு செய்தான். சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவன் என்ன செய்தான் என்று பார்ப்போம். கைஸ், நீங்கள் அதை பாத்தீங்களா? ஆனால் நான் இப்போது பெப்பரோனி மற்றும் சீஸில் மூடப்பட்டுள்ளேன். சரி, நாமே அதை பீட்சாவில் போட வேண்டும். நீங்கள் பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வாவ், நீங்கள் ஸ்ட்ராபெரிகளை நறுக்கினீர்கள். அருமை. மேலும் மாம்பழம் மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் ஒரு படம். ஆண்கள் குழு, இது வெற்றி மனப்பாங்கு. நீங்கள் மாவில் பூரணத்தை வைக்க தொடங்கலாம். அப்படியெனில் பாதியிலிருந்து தொடங்கலாம். The was பகிர்ந்து சில ஸ்ட்ராபெரி பவுடரை மற்றும் கனி வகைகளை வைக்கலாம். சப்பர்ஸ் அதை ஓவனில் வைக்க வேண்டும். அது நான் தான் முதல். வாவ், அது எளிதாக இருந்தது. சரி, அதை அடுப்பில் வைக்கலாம். ஓ, என் விரல், அது வலிக்கிறது. சரி, நம்ம என்ன பண்ணணும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ நாங்க ஒரு தீப்பந்தத்தோட பீட்சா சமைக்க போறோம். அப்படியே இது வேலை செய்யும். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். வாங்க, இது வேலை செய்கிறதா? எனக்கு தோணுது இது சூடாகிறது. சரி, மிகவும் மெதுவாக. ஓ, எனக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கிறது. ஒரு பர்னர் கொண்டு. சரி இல்லையா? இது ரொம்ப வேகமா இருக்கும். சரி, சில முகமூடிகளை போடலாம். மற்றும் தீ. ஆஹா, என்ன நடக்கிறது நண்பர்களே? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே மிகவும் சூடாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக செய்து முடித்து விட்டோம். சரி, அதுதான். உங்கள் முகத்தில் ஏதோ இருக்கிறது. நேரம் முடிந்து விட்டது. ஆண்களின் பீட்சா தயார். பெண்களின் பீட்சாவும் தயார். செஃப் மேரி என்ன நினைக்கிறார் என்று பார்ப்போம். நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். சரி, நான் ஆண்களின் அணியுடன் தொடங்குகிறேன். மிகவும் மோசமாக இல்லை. சரி, பெண்களின் குழு பற்றி என்ன? அது என்ன? ஓ வாவ், இது ஒரு இனிப்பு பழ பீட்சா. மிகவும் சுவையானது, சிறந்தது. பெண்கள் வெற்றி. சரி, பெண்களின் குழு வெற்றி பெற்றது போல தெரிகிறது. வாழ்த்துக்கள், நீங்கள் நிறைய பணம் வென்றுள்ளீர்கள். பெண்களே, நாங்கள் இப்போது கோடீஸ்வரிகள். எங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது. அத பாருங்கள், நம்ப முடியவில்லை. நாங்கள் பல நல்லவற்றை வாங்கலாம். எல்லோரும் கவனம். நீங்க தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயார் செய்யுங்கள். மிகவும் சரி அன்பே.
உங்கள் பூண்டுகளை எடுத்துக்கொள்வீர்கள். முதல் படி பால் கொதிக்க வைப்பது. குக்கீனை சேர்த்து மென்மையான கலக்க உறிஞ்ச முடியாது. உங்கள் சாக்லேட்டை சேர்க்கவும். என்ன நறுமணம்! செஃப், எனது கப் பிடிக்கிறதா? எனது பேத்தி மிகவும் சந்தோஷப்படும் என்று நினைக்கிறேன். காகாவில் எம்மா உருவாகியது. காதல் எவ்வளவு இனிமை! நீங்கள் அதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? சரி, என்னவோ எனக்கு என் சொந்த குறிப்பானு. நான் நிறைய சாக்லேட் சேர்த்து வைத்துள்ளேன். அதை கண்ணாடியிலே ஊற்றுகிறேன். சில கிரீமை சேர்த்து மேலும் மார்ஷ்மெல்லோக்களை. முடிவடைந்தது. அமைதியாயிருங்கள் பாட்டி. குழந்தை முதலில் முயற்சிக்கும். நான் வெளியே போக வேண்டும். விசிலிப்பாட்டு கிரீமை சேர்க்கவும். அடுத்ததாக சில மார்ஷ்மெல்லோக்கள். இதையும் இனிப்புகள். சாக்லேட் சிரப் மற்றும் குக்கீகளுடன் எப்படி இருக்கும்? இது மிகவும் ருசியாக இருக்கும். இப்போது சில குச்சிகள். ஆஹா, அழகானது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். ஆஹா, ரொம்ப நன்றி. இந்த ஹாட் சாக்லேட் ரொம்ப இனிப்பு. 3 தேயிலை கிண்ணங்கள். எனக்கு உனிங்கா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கே. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்பதை பார்த்து தெரிக்கிறோம். சரி இருக்கிறது, ஆனால் தொடர்கிறோம். இப்போது இதை நீங்கள் சுவைக்கிறது மிகவும் அசாதாரணமான. பாட்டி, நமக்கு புதிய பணிக்கூறல் இருக்கிறது. சரி நண்பர்களே, நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? மகிழ்ச்சியுடன். உனக்கு வேண்டியது எது வேண்டுமானாலும் இதை கொள்வோம். இல்லை, நாம் பிஸ்கட் மீது கிரீம் ஆதிக்க வேண்டும். சில அடுக்குகள் சேர்க்கிறேன். இப்போது நல்ல வடிவத்தை நானே வெட்டுகிறேன். இதய வடிவம். அடுத்ததாக அவள் விரும்பும் சாக்லேட்டை நான் பயன்படுத்த போகிறேன். அதை நான் மேலும் சேர்ப்பேன். சரி, இப்போது சாக்லேட் கைக்குள். ஓ, நிறைய வண்ணங்கள். ஹலோ சமையல்காரர். இல்லை. ஓ, சிறப்பு பாட்டி. ஆனாலும் நானும் ஒரு அற்புதமான கேக் செய்வேன். அத்துடன் ஒரு ஹியூமிரோன் வடிவத்தையும் கொடுப்பேன். அது ஒரு வானவில் இருக்கும். நன்றாக பாருங்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு வானவில். இப்போ கிரீம் சேர்க்கலாம். இங்கு வானவில் நிறங்கள் அனைத்தும் உள்ளன. அசாதாரணம். இதையெல்லாம் சமமாக செய்யலாம். அந்த சிறிய மேகங்களையும் திலிக கண்களையும் சிரிப்பு ஆகியவற்றையும் பாருங்கள். நான் செய்துவிட்டேன். வேலை. வாருங்கள், ஏதை ஒன்று செய்யுங்கள். ஆமாம். எனது கேக் ரொம்ப அழகா இல்ல, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சில நீல கோகோவில் சிப்புகளை பயன்படுத்தலாம். அதை கோரிக்கையில் உதவியுடன் கரைக்கிறேன். ரசிக்கலாம். இப்போது உன் மோல்டில் கோகோவை ஊற்றி சில தூவிகளை கூசுகிறேன். அருமை. நல்லது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அப்பா, என்ன ஒரு பாருங்கள், இது எல்லா திசைகளிலும் பரவியாச்சு. மேலும் இது மின்னுகிறது. என்ன? சரி, குழந்ை நமது உணவுகளை விரும்புகிறது என நம்பித்தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தரங்களை தேர்ந்தெடுத்து நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். நான் வண்ண மாடங்களுடன் தொடங்குவேன். வாவ், இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அன்பு! வாவ், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இந்த கேக் சீரானதாக தெரியவில்லை. நான் அதை முயற்சிப்பேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. செஃப் ஜெயித்தார். என்ன? ஆம். ஏன்? அட,
அங்கே பாருங்கள். உங்கள் புதிய பணிக்கானது ஸ்பெகட்டி. இது முடிந்துவிடும். அதை எப்படி செய்கிறீர்கள்? அதை முதலில் கொதிக்க வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஏய், ஏன் இது பொருந்தவில்லை? காற்று, எனக்கு ஒரு ஸ்பாட்சுரா உள்ளது. விட்டுக்கொடு, இது உதவவில்லை. சேர்த்துக்கொள், வேலை செய். வாங்கோ, பாட்டி உங்களுக்கு தயந்து உதவுவார். நீங்கள் அடுக்குமாடியை ஆன் செய்ய வேண்டும். அதை ஊற்றுங்கள், அதை பாருங்கள். ஸ்பகவெட்டி மிருதுதன்மையாவதை காணலாம். எனக்கு புரிந்தது. சாதாரண நூடுல்ஸ் சமைப்பது சாஸ்குவா. நான் சமையல்காரன். எல்லாவற்றையும் என் கையால் செய்வேன். மாவு மற்றும் 2 முட்டைகளை எடுத்து மாவு தயாரிக்கிறோம். அதையெல்லாம் கலக்குவது. இப்போது விந்து உணவு பரிமாறலில் சேர்க்கிறோம். சரியாகவே இருக்கிறது. இது எனது கிண்ணம். நான் ஆர்டில் ஐ மறைக்கப் போகிறேன். ஐமரை அமைத்து காத்திருக்கிறேன். நண்பர்களே, தூங்க இது சரியான நேரம் அல்ல. ஹே, நச் நச் நச். இதோ என் மாவு. இதை உருட்டி கற்று செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது எப்படி வர்றதுன்னு விரும்பி போயிருக்கேன். கடல் உணவு கொஞ்சம் சேர்க்கலாம். இதோ என் அச்சுவம். அது நன்றாக இருக்கும் பாஸ்தா. பாட்டி, ஆகையால் எனக்கு சில கெட்சப் சேர்க்க வேண்டும். அந்த பக்கம் என்ன? ஏய், நூடுல்ஸ். ஓ, நான் சொல்லக்கூடாத பொழுது. ஓ, இது ஒன்று சேர்ந்து விட்டது. நான் இதை எரியட்டுமா? ஒரு நிமிஷம் காட்டு. எனது உடனடி நூடுல்ஸ் பொட்டலத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். இருந்த என் சகோதரிக்காக பேக்கன், ரசம், நீர் சேர்த்துக்கொண்டு. ஹுரே, நான் முழுவதும் தயாராக இருக்கிறேன். உங்கள் உணவை அனுபவிக்கவும். இப்போது நாம் காத்திருக்கலாம். ஒரு ஆக்டோபஸ். அது பயமளிக்கிறது. இல்லை, நான் அதை உண்டு பார்க்கவே மாட்டேன். நான் பாட்டியின் ஸ்பெகட்டி சாப்பிட மகிழ்ச்சி அடைவேன். ஆஹா, அடடே, எனக்கு பிடிக்கும். வாவ்! ஓ, நான் எப்போதும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முயற்சி செய்ய ஆசைப்படுவேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இது மிகவும் காரமாக தோன்றுகிறது. வருவோம். என்ன? என்னக்காக? ஏன்? ஆகவே உங்கள் இறுதி பணியாக சிப்களை தயாரிக்க வேண்டும். பன்னீருவதாக இருக்கிறது. சரியா? கண்டிப்பாக. நம்மில் யார் வெற்றி பெறும் என்று பார்க்கலாம். செல்லமே, கவலைப்படாதே. உன்னை போதை சீப்புகளை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுப்பேன். முதலில் அதை தோலுரிக்க வேண்டியதுதான். அதன் பிறகு அதை வட்டங்களாக வெட்ட வேண்டும். எல்லாம் எளிததுதான். பானில் எண்ணெய் ஊற்றவும் மற்றும் சீக்கிரமாக சிப்ஸ் வறுக்கவும். அப்படி என்றால் எளிதாக செய்யலாம். பெர்ஃபெக்ட். நான் இதை செய்ய முடியும். சரியா தெரிகிறது. அப்புறம் என்ன? சரி, இதான். என்னவா? அதை அடிச்சு விடு. நீங்கள் சொடுக்கை நிறுத்துறது யார்? இந்த தென்றல் யாரு? எச்சரிக்கை பேரனே, என் சிப்ஸ் எப்படி இருக்கின்றன பார்க்கலாம். நான் அதை முயற்சிக்கிறேன். அருமை. பார்க்காதீர்கள் பாட்டி, நான் பீட்டா ரொட்டி சிப்ஸ் செய்ய இருக்கிறேன். இதை முக்கோணங்களாக நறுக்குகிறேன். சேர்க்கிறேன் பாட்டி.
கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த சிப்ஸ்களை குறுமையாக வறுக்கிறேன். அது அதிசயமாக இருக்கும். சரியாக இருக்கும். முடிஞ்சது. அப்போ நான் சீச வைத்து சாஸ் செய்ய போகிறேன். அதை உருக்கலாம். அதுதான் சரியாக இருக்கிறது. இந்த உணவை அழகாக சேவை செய்ய வேண்டும். நான் எலுமிச்சை சேர்த்துக் கொள்கிறேன். பாட்டி, எல்லாம் தீயில் எரிகிறது. சரி, சிப்ஸ் பின்னம் இருக்கிறது. சுவைக்கலாமா? விசித்திரமாக உள்ளது. சரி, நன்றாக சுவை அடையிறகு. சிறிது மசாலா தேவை. அருமை. இதையும் குழைத்து விடுகிறேன். ஓ, இது அதிகமாக சுவையாக இல்லை. உண்மையில் மசாலா சேர்ப்பது நல்ல யோசனை. பேரன், என் பேத்தி இந்த சிப்ஸ்களை விரும்புவாள் என்று நம்புகிறேன். நீங்களும் எடுத்துக்கொள்வீர்கள். செல்லம். அக்கா, நான் நினைக்கிறேன் என் அண்ணன் சில்லாக்காரங்களில் அதிகமாக விட்டு போனான். இது கரிந்து விட்டது. நான் அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு சில்லாக்காரங்களை முயற்சி செய்ய விருப்பம். எது அது? எனக்கு இந்த தேர்வு கேள்வி பிடிக்கவில்லை. பாட்டி வெற்றி பெறுகிறாள். இந்த கள்ளங்களை ருசிக்கிறேன். நீங்கள் அதை கேட்டீர்களா? ஓ வரே. எனக்கு மிகவும் சிறிய பாட்டில் உள்ளது. மற்றவைகளுடன் ஒப்பிடுகையில் இவை சிறியதாக உள்ளன. எதை மேலும் ஒப்பிட தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சாப்பிடுங்கள். நான் எனது ஏன் நீங்கள் இன்னும் என்னுடையதை பார்க்கவில்லை. அது பெரியதல்லாமல் பல நிறங்களும் கொண்டது. டீனா, உங்கள் பாட்டிலே சிரிப்பாக தோன்றுகிறது. கடினம். சரி, நான் உறுதியாக கூறுகிறேன், இது மிகவும் இரசமானதாக இருக்கும். அப்படியா? நானும் கசக்கு ஜெல்லி நிறைத்த கேக்கை பருகி பார்த்ததில்லை. இது அருமையாக இருக்கிறது. ஆனால் பாட்டிலின் அடியில் இருக்கிற ஜெல்லியை எப்படி எடுக்கலாம்? ஒருவேளை என் நாக்கை பயன்படுத்துவதே சரிக்குமே. என்ன? இப்போது மன்னிக்கு. நான் அர்த்தமில்லை. அது சரி. முக்கியமான விஷயம் என்னவென்றால் என் நாக்கு வெளியில் வந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் எளிதாக ஜெல்லோவை தொடங்கலாம். பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அதையெல்லாம் ஒரே வேளையில் விழுங்க பிடிக்கிறது. பாருங்கள், நம்மால் ஒரு பப்பிள் கம் உருவாக்க முடியும். உண்மையில ஹப்பா பப்பா ஜெல்லியிலிருந்து ஒரு பப்பிள். ஓ, இதுவே விறுவிறுப்பாக இருக்கிறது. வாவ், இதுல ஒண்ணுமா ஆடலாம். வாவ், அப்பா, நல்லா ஒட்டுகிறது. இப்போ நச்சுன்னு இருக்கு. சரி, ஸ்கிட்டில் சுவை ஜெல்லிய பாக்குறது என் டர்ன். முதல் அத பிழியற வேணும். ஓ, இதை செய்யனத கடினம். இப்போ என்ன சப்பையாகிவிட்டேன். ஜீனா, குவெண்டின், இங்கே உங்களின் உதவி தேவை. நீங்க பாட்டிலை கசக்குங்க. நான் ஜெல்லியை களைவது மூத்திரமாகும். என்ன? இது ரொம்ப சுவையாக உள்ளது. நான் ஏற்கனவே சோர்வாக இருக்கிறேன். உள்ளே எப்படி போகிறது? நான் கூட சோர்வாக இருக்கிறேன். ஓ, போல் தெரிகிறது. காத்திருக்கவும் என்ன நடக்கிறது? அவளை பாருங்கள். அவள் பல நிறமாக இருக்கிறாள். ஓ, அது நான் தானே. என்ன? அப்படியா? வாவ், குறைந்தபட்சம் இது சுவையாக இருந்தது. வாவ், அது நிறைய ஐஸ்கிரீம். பை பை பை. ஆனால் அது ப்ரோக்கோலி. நல்ல ருசி. முழுவதும் சரியாக இருக்கிறது. உண்மையில் எனக்கு ஒரு சிறு சாத்து இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கொஞ்சம் வெறுக்கத்தக்கதாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு கொழுக்கட்டை உண்ண முடியும் என்று நினைக்கிறேன். அதை வெளியே எடுக்க வேண்டும்.
கொஞ்சம் நீளமாக இன்றுகள் கீழாக விழுந்திருக்க கூடும். அதை எரிந்துவிடக் கூடுமானால் நல்லது. உண்மையில அது இல்ல. போய் அதை சாப்பிடு. இது ஒரு சவால். ஏன் இப்படி முட்டாள் விதிகளை உருவாக்குகிறார்கள்? எனக்கு ப்ரோக்கோலியில் வெறுப்பு. அது எனக்கு வாந்தி வரச் செய்கிறது. நான் கிட்டத்தட்ட சாப்பிட்ட மிக மோசமான ஐஸ்கிரீம் இதுதான். குவென்டின் மற்றும் சோஃபி, நான் உங்களை பொறாமைப்படவில்லை. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய இருக்கின்ற இடம். இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும்னு நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. முதலில் நான் அதை முயற்சி செய்கிறேன். என் விரலையை பாருங்கள். ஓ, அது பார்ப்போம். நான் தெரிகிறேன் என்ன உதவலாம் என்று. சாக்லேட் சிரப், முகத்தாட்டு கிரீம், நிறமுள்ள ஸ்பிரிங்கல்கள், ஸ்ட்ராபெரிகள், போக்கி ஸ்டிக்ஸ் எனக்கு அதில் உதவும். செய்யலாம். அது ஒன்றே 6 கதையாக இருக்கும். ஆமா, அதுதான். அது நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். இதற்குள் கூட ஏதோ ஒன்னு இருக்கிறது. நான் ஒரு மொத்த வாளிக்கே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது நிச்சயம் பிடிக்கும். அது அப்படித்தான். அச்சச்சோ, நான் அதிகமாக உற்சாகமாகியிருந்தேன். நான் பொம்படிக்க இருக்கிறேன் என நினைக்கிறேன். இதுதான் மிகவும் சிரமமாக இருக்கிறது. இல்லை இல்லை, நான் இதை செஞ்சுட்டேன். அது ஒரு நல்ல யோசனை. இந்த பெரிய குடுவையை நான் சாப்பிட வேண்டும். சரி, நானே இதை செய்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன். ஜன்னல், ஏன் இது இவ்வளவு? அவன் தயாரா இருக்கிறான். எனக்கு நேரம் வேண்டும். ஏர் ட்ரையர் என்னை சுட சுட வைத்திருங்கள். ஐஸ்கிரீம். ஓ, நில்லுங்கள். ஐஸ்கிரீம் உருகினால் அது ஒரு ஸ்மூத்தியாக மாறிவிடும். மிகப்பெரிய பக்கெட்டை கைவிடுவதை விட அதை குடிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். இது துர்நாற்றமாக இருக்கிறது. அல்ல, இந்த நாற்றமிக்க குழம்பை நான் சமாளிக்க முடியும். இனி முயற்சி செய்வோம். இது வேலை செய்யவில்லை. சரி, அதை குடித்து விடுவேன் மற்றும் அதை மறந்து விடுவேன். செய்யல பெண்களே, உங்க மூக்குகள். பெண்களே, அருமையாக. என்னுடைய நடனம். மீண்டும் எனக்கு இருந்தது மிகவும் சிறியது. என்னுடையது பெரியதாக தான் உள்ளது. என் கையில் இருக்கிறது. வேகாஸ் லைன். நான் அதை குடிக்க ஆர்வமாக இருக்கிறேன். குயின் கடினம். பிரச்சனை இல்லை. நான் அதை பொழுதையின்றி குடிக்க கூடியேன். என்ன ஒரு விசித்திரமான விளைவு. கிளின்டன், குச்சி மூலம் குடிப்பது மிகவும் நீண்டது. பழைய வழியில் பயிற்சி செய்வதை விரும்புகிறேன். அப்படியெனில் நீங்கள் உங்களது முறையில் முயற்சி செய்தீர்கள். இந்த காக்டெயில் மிகவும் குளிர்ச்சி. இது போதனாக்கான ஒரு மந்திர ஒலி போன்றது. உனக்கு என்னதான் எஞ்சி இருக்கிறது? இறுதியாக எனக்கு கடுமையாக தாகமாக இருக்கிறது. இப்போ முழு கண்ணாடியையும் குடிக்க போகிறேன். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்னாச்சு எனக்கு? ஒரு விஷயம் வித்தியாசமாக செய்தேன். இது நடக்கிறதா? ஏதோ முயற்சி செய்துள்ளது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் சோபி. எனக்கு தெரிஞ்ச வரையில நான் முதல் ஒருவர் போல் இருக்கிறேன். பார்ப்பிகாரன் சாப்பிடுவது. என் பாடி கொஞ்சம் சிறியது, என் பாடி பெரிது. நான் கிளாசிக் அளவுடன் உறுதியாக இருக்கிறேன். நண்போல் எனக்கு ஒரு சிறிய விதை தான் இருக்கிறது. ஆனால் இதை பொன்னகமாக மாற்ற எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டியது இந்த விதையை மேசையின் மீது வைக்க வேண்டும். பின்னர் பெரிதாக்கு கண்ணாடியால் சூரிய ஒளியை பிடி. அந்த மரக்கன்று வெப்பமாகி பாப்கார்னாக மாறும். வாசனை என்னவென்று பாருங்கள். இதுவே. இதை சுவைக்க நேரமாச்சு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் இயற்கையாகவே இது நஷ்டம். ஓ, இது மறைந்து விட்டது. உன் சீர் சால்ட்டி. ஓ, நாம் அது செய்ய வேண்டும். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அதை டாஸ்டரில் வைப்போம்.
எனும் பெரிய இது மற்றும் கர்னல்களில் வெப்பநிலை உறுதியாக இருக்கும். இதை பாருங்கள், அவை உண்மையான வாரிலிகள் ஆகியுள்ளன. ஓ வெண்டின், மன்னிக்கவும், ஆனால் உமது தலை ஒரு சிறந்த தரையிறங்கும் இடமாக உள்ளது. சுவையா இருக்கிறது. டீனா, உன்னால இதை பிடிக்காம இருக்க முடியாது. சரி, இது உண்மையிலே என்னுடைய முறை. நான் உடனே திருப்பி வருகிறேன். நான் இதை போன்ற பல கர்னல்கள் வைத்திருக்கிறேன். இது அவனை இன்றி முடியவில்லை. இது பாப்கார்ன் நேரம். என்னால கொஞ்சம் ஆடலாம் என நினைக்கிறேன். ஓஹா, நான் உங்களை எல்லோரையும் வெல்ல போகிறேன். அந்த வாசனை என்ன? ஓ, அது என் பாப்கார்ன். பாறை காகிதம் கத்தி. என்ன நடக்கிறது? பாப்கார்ன் பேரழிவு. நண்பர்களே, உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ஜில், கிரேஸ் மற்றும் ஜானிஸ் சமையல் சவாலில் பங்கேற்கின்றனர். முதல் பணியை என்ன, டைலர்? ஹாய், நான் ஒரு அழகான கேக் தொடங்க விரும்புகிறேன். ஆஹா, ஓ பேரன், நாமே செய்வோம். ஓ, அது ரிமாஷ்மியாக இருக்கும். நான் எங்கு தொடங்குவது என்று தெரியும். நான் கிரீமை எடுத்து கேக்கின் மேல் பரப்புவேன். அப்படியே என்ன சேர்க்கலாம்? அதுதான், நான் ஸ்கிட்டில் சேர்க்க போகிறேன். அடுத்த அடுக்கு மற்றும் அதே போல தொடர்கிறேன். ஒன்றாக பண்ணுவோம். அப்படியா? கிரீமை கொஞ்சம் சாப்பிடுவோம். இது ரொம்ப சுவையா இருக்குது. இன்னொரு துண்டு எடுக்கலாமா? இல்ல, முடியாது. அல்லது எடுக்கலாமா? இல்ல. ஓ சரி, ஒரு கொஞ்சம் சாப்பிடுகிறேன். கொஞ்சம் கூடுதலாக. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஐயோ, நான் ஒரு ஸ்னீக்கர் வடிவத்தை பயன்படுத்துவேன். அது பயன்படுத்தி கேக்கை வெட்ட வேண்டும். முடிஞ்சது. இப்போது சில பனிப்பொடி வெள்ளை கிரீமை மேல் போட்டு வடிவத்தை சமமாக்குவேன். அப்படியே ஒரு ஸ்பேடுலாவை பயன்படுத்தி. இது சரியானது. அந்த ஸ்னீக்கரை பாருங்கள், இது கிட்டத்தட்ட தயார். இப்போது சில உண்ணக்கூடிய விவரங்களை சேர்க்க வேண்டும். அலங்கரிக்கவும். இங்கே டைலரின் சிறந்த கேக் தயாராக உள்ளது. அப்படியே. ஆஹா, இது முடிந்தது. வாவ், அதழாக இருக்கிறது. என்னை தொந்தரவு செய்யாதே. வாவ், நீ ரொம்ப முக்கியமானவனா இருக்கிற அல்லது ஏதோ. சரி, ஆப்பிள், அது எனக்கு பிடிச்சது. இதை இங்க வைக்கிறேன். என் தலைக்கு ஒரு பெர்ரி எடுத்து. நான் ஒரு உண்மையான கலைஞன். சில நிமிடங்களில் கேக்குகளில் இருந்து ஆப்பிளின் வடிவம் தயாராகிவிட்டது. அருமை. நான் சாக்லேட்டை எடுத்து ஒரு பர்னர் கொண்டு ஆயத்தமாகிறேன். ஆஹா, ஆபத்தானது. ஆனால் சாக்லேட் உருகும் போது அது மிகவும் அழகாக தெரிகிறது. அது கேக்கின் முழுவதும் பரவுகிறது. ஓ, என் கைகளில் ஐசிங் உள்ளது. முயற்சி செய்வோம். அருமையாக இருக்கிறது. எப்படி? எவ்வளவு சுவையானது. என் விரல்களை நக்கலாம். என்ன விஷயம்? பாட்டி மற்றும் சமையல்காரர் ஏற்கனவே தயாராக உள்ளனர். நான் நிறைய கேக் சாப்பிட்டேன். அது நடக்கப் போவதில்லை. ஓ இல்ல, என் பெரிய நுடெல்லா ஜாடி எங்கே? இந்த நூடெல்லா பேஸ்டை மீதமுள்ள கேக்கின் மீது ஊற்றி விடுகிறேன். இது அருமையாக இருக்கும். கொஞ்சம் கூட. மேலும் எனக்கு இது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எவ்வளவு வேடிக்கையான கண்கள். இப்போது நான் ஒரு புன்னகையை வைக்கிறேன். இதோ நமக்கு ஒரு எமோஜி, பூப் எமோஜி. கூலாக இருக்கிறதா டைலர்? இத முயற்சிக்கு நேரம் வந்து விட்டது. வாவ், நான் ஸ்னீக்கர் வடிவ கேக்குடன் தொடங்குவேன். எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. உள்ள என்ன இருக்கிறது? வாவ், வண்ணமயமான காதுகள். இதை முயற்சிப்போம். இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது என்ன? ஓ, எண்ணிக்கை விளையாட்டு. நான் ஆப்பிளை எடுப்பேன். வாவ், இது நிறம் உள்ளதும் கூட. துண்டுகள் மிகவும் ருசிகரமாக இருக்கின்றன. மிகவும் சுவையாக இருக்கின்றன. என்ன ஒரு நகைச்சுவையான கேக் வடிவம். அதை பாருங்கள். பூப் எமோஜி.
ஓ ஆம் இந்த கேக் சுவையா இருக்கு. ஓ நான் நிறைஞ்சிட்டேன். என்ன தேர்வு பண்ணணும் எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே பிடிக்கும். நீங்க அனைவரும் வெற்றி பெறுகிறீங்க. ஓ என்ன மகிழ்ச்சி. ஏ டைலர் என்ன யோசித்திருக்கிறார்? ஒரு நிமிடம். முடிந்தது. மார்ஷ்மெல்லோவுடன் கோகோ. எனவே நான் நுடலாவை எடுத்து கரண்டி அழைக்குது. நான் கொஞ்சம் எடுப்பேன். இது ரொம்ப சுவையாவும் ரொம்ப இனிப்பாவும் இருக்குது. அவள் ஏன் அப்படி செய்கிறாள்? நான் கொஞ்சம் கோகோவும் பாலும் எடுப்பேன். அதை பாத்திரத்தில் சூடாக்கி கோகோவை சல்லடையில் வடிகட்டி குழம்புகள் வராமல் பார்த்துக் கொள்வேன். ஆம், அப்படியே. சமைக்கும் பொழுது நான் நெசவு தொடங்குவேன். நான் இங்கே ஒரு அழகான பொருளை உருவாக்கியுள்ளேன். இது முற்றிலும் அழகாக இருக்கிறது. ஓ ஆம், அது பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ்! ஓ கோகோ ஏற்கனவே கொதித்து விட்டது. நான் அதை நேரத்தில் முடித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குவளை எடுத்து இந்த அழகான பொருளில் அணிவித்து கைப்பிடியில் ஒரு கண்ணியுடன் இணைக்கிறேன். இப்போது கோகோ ஊற்றி ஜிஞ்சர் பிரெட் குக்கீகளை சேர்க்கிறோம். நிச்சயமாக மேலே மார்ஷ்மெல்லோக்களை மறக்க மாட்டேன். அது கொஞ்சம் பழமையானது. எனவே சாக்லேட் பிரமிடுகளை எடுத்து பாலை சேர்க்கிறேன். அது சூடாகும் போது நான் சர்பத்தை எடுத்து கண்ணாடியை அலங்கரிக்கிறேன். ஆமா, எப்படின்றதும் முக்கியம். இப்ப நான் பால் கலப்பான் எடுக்கிறேன். இந்த அழகான சர்பத்தை கலக்கும் கண்ணாடிக்குள்ள ஒரு வடிவம் கிடைக்கும்படி ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இந்த தயாரான கோகோவை சேர்ப்போம். அலங்கரிக்க நேரம் அப்படி இது முடிஞ்சிச்சுதா? நான் என்ன செய்யணும்? பால் நேரடியா சாக்லேட் ஸ்ப்ரெடின் ஜாரில் சேர்க்கிறேன். பின் அதில் மீதமுள்ள ஸ்ப்ரெட்டோட பாலை கலச்ச அதை விறுவிறுப்பாக குலுக்கணும். அப்படியே இப்போது இதை திறந்து மேலே மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கிறேன். அதிகமாக சேர்த்தால் அதுவே சிறப்பு. வாவ், அற்புதம். வாவ், அதற்கு அருகில் உள்ள பருத்தி மிட்டாய் முடிந்தது. காகோவுடன் கிரீம் இனிப்புகள். ஆம் ஆம் பெண்களே, டைலர் சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. எங்கு தொடங்குவது? ஓ, நுடல்லா ஜாரில் கோகோவா சுவாரஸ்யமாக இருக்கிறது. மேலும் இது நல்ல சுவையாக இருக்கிறது. சுவையான மார்ஷ்மெல்லோஸ். அடுத்தது பட்டியலில் இஞ்சி ரொட்டி பிஸ்கட். ஓ, அவை ருசியாக இருக்கின்றன. அந்த கோகோவா? ஓ ஆம் பாட்டி, இது ரொம்ப நன்றாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. வாவ், இது ரொம்ப ருசியாகவும் நிறையவும் இருக்கிறது. கோகோ, இது அற்புதமாக இருக்கிறது. இப்போது இந்த அனைத்து மிட்டாய்களையும் பாருங்கள். மற்றும் பருத்தி மிட்டாயும் இருக்கிறதா? ஓ ஆம், நான் எல்லாவற்றையும் முயற்சிக்க போகிறேன். மார்ஷ்மெல்லோஸ், லாலிபாப்ஸ், காண்டீஸ். நான் கண்டிப்பாக இந்த பானத்தை தேர்வு செய்கிறேன். ஆம் ஷெஃப், நீங்கள் வெற்றியாளர். அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி. இந்த சுற்றில் என்ன இருக்கிறது? இப்போது எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். அது பை செய்வது போல எளிது. நான் உருளைக்கிழங்குகளை போட்டு கத்தானாவை தயார் செய்கிறேன். ஆஹா, நான் என் மனசு சக்தியால் உருளைக்கிழங்குகளை துண்டுகளாக வெட்டினேன். இன்னும் ஒன்று. இப்ப நான் ஒரு பானையை எடுத்து முக்கிய பொருளை தண்ணீரில் போடுகிறேன். சரி, இது கிட்டத்தட்ட தயார். ஆஹா, பிறகு மீதமுள்ள தண்ணீரை மிக்சியில் ஊற்றுகிறேன். இப்போது சக்தியை அதிகரித்து பின்னர் மாவை சேர்க்கவும்.
அப்படியே, ஏனெனில் நாங்கள் உருளைக்கிழங்கு மாவு தயாரிக்கிறோம். இதையெல்லாம் சேர்த்து கலக்குவோம். Embre nas those ayucher careers is always real and resolve putting the English what to real. Forza sauce is singular some pose spoons in Brazil. This candy and gurayas in Tracy. Jade, sapi கூடுதல் மாவை எடுக்கலாம். அது என்ன? ஓ ஃபர்ஸ்டுக்குவாம் பாட்டி ஹான்சர உத்தேசா பண்ணல. இப்போ நான் உருளைக்கிழங்கு பொம்மை எமோஜிகளை எண்ணெயில் போடுறேன். இங்கே வைக்கிறேன். இப்போ தட்டுல வைக்கிறேன். கெட்சப் சேர்க்கிறேன். அது அருமை. ஓ அது என்ன எண்ணெய்? ஓ இது எப்படி நடந்தது? நான் ஒரு காய்கறி தோல் உரிப்பான் எடுத்து ஒரு கருவியின் உதவியுடன் செயல்முறையை வேகமாக செய்கிறேன். ஓ இது மிகவும் வேகமாக இருந்தது. இப்போது நான் உருளைக்கிழங்குகளை விரைவாக குலுக்கி அவற்றை பானில் வைக்கிறேன். அப்படியே யாக இருக்கிறது. நோ அவற்றை சமைக்க விடுங்கள். இப்போது அவற்றை தட்டில் வையுங்கள். இப்போது நான் தக்காளி கெட்சப் மற்றும் இன்னும் சில சாஸ்களையும் சேர்க்கிறேன். அப்படியே இப்போது கொஞ்சம் மயோ கைகளை கியாண்டு வரப்பேயாகிறேன். இதோ எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? நான் எண்ணெயை எடுத்து ஐயோ அது அதிகமாகிவிட்டது. இங்கே தேவையில்லை. நான் உருளைக்கிழங்குகளை சேர்க்கிறேன் மற்றும் ஓ இல்லை ஒரு மூடியை எடு. இப்போ அது தீப்பிடித்து விட்டது. ஓ இல்லை, இங்கிருந்து வெளியேறு. ஓ இல்லை. கவலைப்படாதே பேரனே, இதோ கொஞ்சம் கம்மி ஃப்ரைஸ் எடு. நான் இதை முயற்சி செய்கிறேன். ஓ இது ருசியாக இருக்கிறது. நான் மேலே கொஞ்சம் கிராமல் சிரப் சேர்க்கிறேன். அப்படியே ஓ எவ்வளவு அழகாக இருக்கிறது. டைலர், நாங்கள் எல்லோரும் உன்னை காத்திருக்கிறோம். சாப்பிடுங்கள். இதோ உங்களுக்கு. ஓ இஸ்மைன்ஸ் வெல்ஸ்டாசிம்ரே. நான் என் 14 உருளைக்கிழங்குகளை முயற்சிக்கிறேன். Avida Siriser Traris Garen. They put emoji girl. Yeah, who Hanses Justices? Whoso sense of come on, what's doing this? I'm gonna be ரொம்ப ருசியாக. நம்ப முடியாதது. ஜில் பண்ணது எனக்கு பிடிக்கும். நான் வென்றேன். சரி, நான் நெளியர் ஏற்கனவே ஒலிக்கின்றது. ஆகவே எழுந்திரங்கு. இன்று என்ன நாள் என்பது பார்க்கலாம். நானே மறந்துவிட்டேன். உருவினாலே நாட்காட்டியில். இது நல்ல செய்தி. இதுவே பயமுறுத்தும் கேலிகளுக்கான நேரம். முதலில் கொஞ்சம் மாற வேண்டியது. இப்போது முதன்மையான கேலிக்கான தயாரிப்பை தொடங்குவோம். எனக்கு ஒரு பலூன், ஒரு வெள்ளை துணி மற்றும் ஒரு கருப்பு மார்க்கர் அவசியம். இது ஒரு உண்மையான பேய். இது இவ்வளவு நம்பத்தகுந்ததாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் இதை மியாவின் அறையில் தொங்க விடுகிறேன். அதுவும் அருமை. அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இது என்னுடைய சந்தர்ப்பம். ஒரு நிமிடமும் வீணாக்க கூடாது. நான் பேயை இங்கேயே அவளது மூக்கின் கீழே வைக்கிறேன். அதுவெல்லாம் இல்லை. என்னிடமோ சில மிகவும் பயமுறுத்தும் கையுறைகள் உள்ளன. அவற்றை மியாவுக்கு முயற்சிக்கிறேன். இது சிறப்பாக வந்தது. அதிர்ஷ்டம் என்னுடன் உள்ளது. பந்துகளை எடுக்க வேண்டியது மட்டுமே. நீங்கள் அவற்றின் மீது மிதித்தால் என்ன ஆகும் என்று நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. இறுதி பூச்சும் ஸ்லைம் தான். இது எப்படி நன்கு நீள்கிறது. அதை என் கைகளில் இருந்து விடக்கூட விரும்பவில்லை. ஆனால் என் வில்லங்கத்திற்காக அது அவசியம். சரி, அதுதான். இது என்ன? ஓ, என்னால் ரொம்ப அதிர்ச்சியானதை எதிர்கொண்டேன். நிறுத்து. இது உண்மையில்லாதது போல தெரிகிறது. இது எல்லாம் சுழிக்கையா? ஐயா, எனது கைகள். ஓவியம் மியா, பதற வேண்டாம். இது கைவிரல்கள் போல மட்டுமே தெரிகின்றன. சுழியை சமாளிக்க வேண்டும் நேரம். அவள் என்ன செய்கிறாள் என நினைக்கிறாள்? ஓ, அந்த என்னுடைய முகத்தை எண்ணில் வைத்திருக்கிறேன். சபம். தேதிக்கான துவக்கத்திற்கே முட்டாள். சில நிமிடம் பிடிங்க சூசி. சுவர் எங்கே வந்தது?
இது சில வகையான பைத்தியம். ஹாய் மியா, இனிய ஹாலோவீன். நீயே கேட்ட சூசி, உன்னிட பழிவாங்க நான் இருக்கிறேன். வழி போல நானும் ஒரு தந்திரத்தை செய்ய போறேன். நம்பு, எனது தந்திரம் உனது தந்திரத்தை விட மிகவும் பயமுறுத்தும். நான் நடுவில் ஒரு துவாரம் கொண்ட மர மேசையை மற்றும் கருப்பு கம்பளத்தை பயன்படுத்துகிறேன். அந்த துளையில் வைக்க போகிறேன். நன்றி. எதுவும் தெரியாதவாறு பாப்கார்னை கொளுத்துகிறேன். ஆல்ரைட், பாதி வேலை முடிந்தது. என்னுடைய புதிய தோற்றம் எப்படி உள்ளது? பயங்கரமாக இல்லையா? பயங்கரமான சூழலை உருவாக்க ஒரு பட்டையின் படத்தை இட்டு விளக்குகளை மிதமிஞ்சு செய்ய வேண்டும். இப்போ முழுக்க மௌனம். பார்க்கவும், நான் மேஜையின் கீழ் மறைகிறேன். ஓ, ஒரு திகில் படம். அருமை. நான் இதை பார்க்கவே நினைத்தேன். இங்கே பாப்கார்னும் இருக்கின்றது. சூப்பர். அதில் என்ன பிரச்சனை? நான் கற்பனை செய்திருக்க வேண்டும். அதிர்ச்சி. ஓ இல்லை, யாரோ எனது விரலை கடித்து விட்டார். என்ன ஒளிவு? பெட்டிக்குள் ஏதாவது படை சாதனா? நீங்கள் ஊகித்தீர்கள், நான் ஓட வேண்டும். மன்னிக்கவும் மியா, ஆனால் நான் இப்போது நிற்கப் போவதில்லை. எனக்கு இன்னும் நிறைய கபட கேமர்ஸ்கள்லாம் இருக்கின்றன. அடுத்தது, கபட கேமர்ஸ் செய்ய நான் ஒரு செயற்கை பையை பயன்படுத்துவேன். இது உண்மையானது போல தோன்றுகிறது. கருவிகளுடன் உள்ள சூட்கேஸும் நமக்கு ஒரு துர்பிடியும் வேண்டும். சூப்பர். அலங்கரிக்கனை வந்து வரலே. உங்களுக்கு உதவி தேவைப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. என்னிடம் என்னவென்று பாருங்கள். எல்லாவற்றையும் நான் செய்து விடுகிறேன். நன்றி சூசி. ஓ, எனக்கு ஓ இல்லை, என் கரத்தில் குத்திக் கொண்டேன். உதவி செய்யுங்கள் சூசி. நாம என்ன செய்யணும்? ஓ இல்லை, என்ன வித்தியாசமானது அந்த துளை. என்னால் முடியவில்லை. நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை, ஆனால் அவள் அதை வாங்கினாள். அது சூசியின் கைதானா? அது உண்மையானது அல்ல. எனக்கு மீண்டும் ஏமாற்றம் தந்தனர். சரி, ஒரு வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது. என்னவென்று பார்ப்போம். ஆமாம், அடுத்த துண்ணலுக்கு இளம் தலை சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். சிவப்பு வண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வெள்ளை கட்டுப்பட்டில் நன்றாக பூசுவேன். அந்த பிறகு அதை நிதானமாக என் தலைக்கு சுற்றி பின்னுவேன். மரும் தருக்கமாயிருக்குது. சூசியிடம் முந்தையதே கோபப்படாதவாறு ஒரு விளவிக்ஸ் அணிய ஆரம்ப சிவவாய். கையோபம் இறுதி உதவி. அது சூசிய தூண்டும். வணக்கம் மாம். போல ஒரு ஹாரர் படம் பார்ப்பது எப்படி? அவளின் முதுகில் அது என்ன? முடியவில்லை என்றால். இது என்ன? நான் மியாவின் முடியை முழுவதும் இழுத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆச்சரியம். சூசி. அது நாகச்சுவன். ஹாய், உங்களுக்காக இருக்குது. உண்மையில் நீங்கள் சில சிற்றுண்டிகளை எடுத்திருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அல்ல. ஓ, கவலைப்படாதீர்கள், அவருக்கு பாடம் புகட்டுகிறேன். நான் சிறப்பு சாக்லேட் முட்டைகளை சமைப்பேன். இதற்காக நான் நேர்மையானவற்றை பெற்று ஒவ்வொன்றையும் மரகுச்சியால் குத்தி சாக்லேட்டில் மூழ்க வைத்து குறுக்கிடுவேன். அற்புதமாக மாறியது. எவ்வளவு அற்புதமான பிடிப்பு! நான் அவர்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து விட்டேன் போல இருக்கிறது. எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸ்கள் பிடிக்கும். ஓ, ஒரு மூளை எடுத்த முட்டை. இது அருவருக்கத்தக்கது. விருப்பமில்லை. ஒரு புதிய கிண்டலை திட்டமிட வேண்டும். அதற்கு ஒரு பூசணிக்காய் பயன்படுத்துவேன். ஹாலோவீன் என்றால் அதுதான் பிரதான சின்னமாகும். நான் ஒரு அருமையான ஜாக் ஓ லாண்டர்ன் பெற்றுள்ளேன். உள்ளே மெழுகுவர்த்திகள் மட்டும் வைக்க வேண்டும். ஆர்க்கியம். இதை செசிலின் படுக்கையின் கீழே வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். அவள் இங்கே இல்லாதது நன்றாக உள்ளது. அவள் வருவதற்குள் சீக்கிரம் செய்ய வேண்டும். சூப்பர். ஜாக் ஓ லாண்டர்ன் இடத்துல இருக்கிறது, ஆனால் அதுவே போதுமானதல்ல. எனக்கு சூசியின் ஸ்னீக்கர்கள் மற்றும் சிவப்பு நிறம் தேவைப்படுகிறது. கம்பளத்தில் குருதியான பாதுகுறிகளை செய்ய நான் நிறத்தை பூசி செல்வேன். இந்த அடிப்படை தந்திரத்திற்கு காட்டிலும் சிறந்ததென்று எதுவும் இல்லை. நிறம் தயாராகி இருக்கிறது. அதை கம்பளத்தில் வைத்து நன்றாக அழுத்துவேன். சூப்பர். இது என்ன? இது ரத்தம் போல தோன்றுகிறது. ஓ மை காஷ், எனக்கு பயமாக இருக்கிறது. யாரோ என் அறைக்குள் நுழைந்துள்ளனர். ஓ இல்லை, இப்பொழுது நாம வெளியே போகலாம். நீ மிக விரைவில் பாதிக்கப்படுகிறாய் சூசி.
நான் ஏறி ரேசரை வீடர் ஃபைட்டிங் ஸ்டாப் ரேஸ் நேர்து மியா வெளியே போக மறைவு இருந்த தலை நான் சொல்றது ஜாக் பண்ணி அளவாவுக்கு இதுக்கு தான் இப்போவே முகப்பத்தை என்னோடு எரிகிறாள். எனக்கு ஒரு பழி தீர்க்க வேண்டும். இதை நான் யோசித்து விட்டேன். இந்த வெண்பட்டு துவாலை எடுத்து தரையில் பரப்பி அதில் என் இரத்த தமக்கையை பதிக்கிறேன். Susie, அவளை இதழை வழி மீண்டொழிவார் ஃபியூசிங்ஸ் தர் ein tolle Heikerens. Outdeweit Ariuski முயல்தே. சூப்பர். ஷர்டீன். இப்போது நீங்கள் அணையை தனது இடத்தில் தொங்க வாருங்கள். அதுவே. உடனே எதையும் சந்தேகப்பட வேண்டாம். வேறு ஏதாவது யோசிக்க வேண்டும். ஒரு அட்டை போதாது. 4 நேராக கோர்ப்பதில் சிவப்பு பெயிண்ட் சேர்த்தால் என்னவாகும்? இது சூசியை வைக்கப் போவது. நான் எவ்வித ஆதாரமும் வைக்கவில்லை. இரத்த குளியல் அவளுக்கு முழுமையான ஆச்சரியம் தரும். இன்னொரு அற்புதமான யோசனை, ஆயின கண்ணாடியில் பயமுறுத்தும் சோப்பு செய்தியை வைப்பேன். இது சுசிக்கு கடைசி துரோகமாகிவிடும். நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் நினைப்பது அது போதுமானது என்பதே. எனது எல்லா வேடிக்கை தொழிலின் மீதும் சுசியின் எதிர்வினை பார்க்க விரும்புகிறேன். முக்கியமானது என்னவென்றால், என்னை பற்றி கொண்டு செல்ல வேண்டாம். இந்த நாளை கழுவ நேரம் இது. ஷவர் எப்போதுமே எனக்கு ஓய்வளிக்க உதவுகிறது. இந்த நீர் நன்றாக இருக்கிறது. உண்மையிலேயே இது இரத்தமா? நிச்சயம் மியா தந்திரம் செய்திருக்கிறான். நான் உலர்ந்து அவளை தேடப் போகிறேன். ஓ நாகரீகம்! துணி இரத்தத்தால் நிரம்பி இருக்கிறது. இது என்ன? யாரோ என்னை பின்தொடர்கிறேன். ஒரு கியாடுமை. நாம வெளியேற வேண்டும்.